அப்படிலாம் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கை பார்த்திருக்கீங்களா இங்க போயிடும். மனசே கேட்கல மச்சான். உங்க கவனம் எங்க இருக்கோ உங்கள் மனமும் புத்தியும் அங்க இருக்கு. நான் என் மனசை அவகிட்ட கொடுத்துட்டேன்டா. அண்ணன் இங்க உட்கார்ந்துகிட்டேவும் அவரோட கேர்ள் ஃபிரெண்டே நினைச்சிட்டு இருக்காரு. புத்தி அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவாவும் பேசும், நெகட்டிவாவும் பேசும். அது உங்க புத்தி எப்படியோ, நல்ல புத்தியா இருந்தா அப்படி இருக்கும், கெட்ட புத்தியா இருந்தா நெகட்டிவா பேசும். சோ பேசிக்கலி உங்க மனசையும் புத்தியும் நீங்க எப்படி டியூன் பண்ணி எப்படி வச்சுக்கிறீங்களோ அப்படிதான் உங்க லைஃபும் அமைய போகுது. அது என்ன பண்ணலாம் தெரியுமா? அதுக்கும் ஒரு சின்ன புரிதல் தான். அந்த சின்ன புரிதல் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க எஸ்கேப். அது என்ன புரிதல்? அது இப்ப புத்தி பேசிச்சல ஒண்ணு, அதுதான் ஆக்சுவலா நடக்க போது நீங்க நம்பிடுவீங்க. ஏன்னா என்னன்னே தெரியாது மெதுவா உங்களுக்குள்ள ஒரு அமைதி பார்க்க ஆரம்பிக்கும். என்னமோ இல்லை, ஏதோ ஒரு கண்ட்ரோல் இல்லாம போனது இப்போ ஏதோ உங்க வேலை கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு மெதுவா தெரிய ஆரம்பிக்கும். தேவையில்லாதெல்லாம் யோசிக்க முடியாது. நான் எதுல கவனிக்கிறேன் அதுல போக்கஸ்டா இருப்பேன் அப்படிலாம் வரும். கவனத்தை நான் இங்கதான் வைக்கிறேன், பட் மனசு அங்க இருக்கு. அதை பத்தி புத்தி என்னமோ தப்பா எடுத்து கொடுக்குது. என்ன படத்துனே தெரியல, பயமா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கும். இருக்கவே உங்கள் மனம் தனியா, புத்தி தனியா, எல்லாம் தனித்தனியா பிரியும். உங்க கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் தனித்தனியா அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நம்ம சேனல் இருக்கிற பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதா தெளிவுபடுத்தும். அந்த தெளிவு உங்க வாழ்க்கையை மாத்தும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ஐ லவ் யூ சோ மச். ஓகே, சரி, இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த பதிவுல அந்த கரணங்களை பத்தி பார்க்க போறோம். அந்த கரணம்னா தமிழ்ல மைண்ட் அப்படின்னு அர்த்தம். சோ இப்பதான் இந்த வார்த்தை கேள்விப்படுறேன். இது என்ன அப்படின்னா, சரி, உங்களுக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ணுமா, உங்க எண்ணங்களை எல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வரணுமா, உங்க ஆள் மனசுல இருக்கிற பதிவுகள் எல்லாம் சரி பண்ணணுமா, மொத்தத்துல உங்க சப்கான்சியஸ் ரீப்ரோகிராம் பண்ணணுமா, உங்க தாட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுமா, கான்சென்ட்ரேஷனை வளர்த்துக்கணுமா, இதுக்கெல்லாம் நம்ம சேனல்ல அந்தகரண சுத்தி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் வரிசை அப்படி பார்த்துட்டே வந்தீங்கனாலே வேற எதுவுமே நீங்க பண்ணணும். அந்த வீடியோவை சும்மா பார்த்துட்டே இருந்தாலே உங்க மைண்ட் கிளியர் ஆகும், ஃபோக்கஸ் கிடைக்கும், சப்கான்சியஸ் ரீப்ரோகிராம் ஆகும், அதெல்லாம் நடக்கும். சோ அந்த சீரீஸ்ல இது ஒரு பதிவு. இந்த பதிவுல நம்ம அந்த கரணங்களை ஒரு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வழிமுறை, டெக்னிக் ஆர் வாட் எவர், ஒரு சின்ன புரிதல், அதை பத்தி எல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சரி, இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கலா தெரியும். அந்த கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் புதுசுன்னா தயவு செஞ்சு போய் பிளே லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. இங்க வரும், ஏதாவது நான் போடுறேன். சோ அதை கிளிக் பண்ணி முதல்ல அந்த கரணங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்க வாங்க. ஓகே, ஏற்கனவே நான் பார்த்துட்டேங்க. அந்த கரண சுத்தி எனக்கு தெரியுங்க. நான் ஒர்க்ஷாப்பே அட்டன் பண்ணிருக்கேன். மைண்ட் கண்ட்ரோல் அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க வாங்க, கண்டினியூ அப்படின்னு சொன்னீங்கன்னா கம் ஆன், லெட்ஸ் கண்டினியூ. இப்போ மனம், புத்தி அப்படின்ற அந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியும். அது கான்சியஸ் மைண்ட், மனசு. என் மனசே கேட்கலடா அப்படின்னு சொல்லுவோம். என் மனசு அதுலயே இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கை பார்த்திருக்கீங்களா இங்க போயிடும். என் மனசே கேட்கல மச்சான், என் மனசு கடந்து அடிச்சுக்குதுடா அப்படிலாம் சொல்லுவோம் தெரியுமா? மனசுன்னு இந்த கை ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிடும். கண்ணுக்கு தெரியாத ஆனால் இயங்கிக் கொண்டு இருக்கிற அந்த அநாகத சக்கரத்து கூட இந்த மனம் அப்படின்றது லிங்க் ஆயிருக்கு. அதனாலதான் மனம்னு நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், மனசுக்கு ஒரு மாதிரி இந்த இடம் ஒரு மாதிரி ஆகும், நெஞ்சு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு மாதிரி. ஒரு ரோட்ல பஸ்ல போயிட்டு இருப்போம், இல்லை எங்கேயோ போகும்போது ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெளியே படப்படன்னு வரும். அந்த ஐயோ என்னாச்சும் ஏதாச்சும் அந்த இங்க மனசு கடந்து அடிச்சுக்குள்ள. ஏன்னா அது இந்த சக்கரம், அந்த சக்கரால கொஞ்சம் வேலை நடக்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ மனம் இங்கதான் இருப்பது போல தோன்றும். அதே மாதிரிதான் புத்தி என்பது ஆக்ஞிய சக்கரத்து கூட. ஏன்னா போக்கஸ் புத்தி, கூர்மையா புத்தி அப்படி சொல்லுவோம். அது ஆக்ஞா, அதனாலதான் அப்படி வரும். அப்படியே ஒரு போக்கஸ்டா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா கண்ணு இப்படி கூர்ந்து இந்த இடத்துக்கு போக்கஸ் வரும் பாருங்களா. அப்படி போக்கஸ்டா அப்படின்னு அந்த அப்படி இங்கதான் இல்ல. ஏன்னா அது ஆனா இந்த ஆக்ஞா சக்கரத்து கூட லிங்க். அதனாலதான் அந்த புத்தினோடனே யோசிக்கிறேன் அப்படின்னு அது இங்க இருக்கும். அது ஆனா உண்மையில இந்த மனமும் புத்தியும் எங்க இருக்கு உடம்புலன்னா, அது உடம்புன்னு இல்ல. அது எங்க தெரியுமா இருக்கு? உங்க கவனம் எங்க இருக்கோ உங்கள் மனமும் புத்தியும் அங்க இருக்கு. புரியுதா? அது உடம்புக்குள்ளதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. திடீர்னு இங்க உட்கார்ந்து இப்ப நீங்க அமெரிக்காவை பத்தி யோசிக்கிறீங்க. இப்ப உங்க மனம் எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு. அமெரிக்கால லிட்டரலா அந்த அமெரிக்கால அது போல. பட் உங்க மனம் அமெரிக்காவை சார்ந்து இருக்கு. உங்க மனசு ஃபுல்லா அமெரிக்கா தான் இருக்கு. நீங்க எதை பற்றி நீங்க உங்க மனம்
நான் என் மனசை அவகிட்ட கொடுத்துட்டேன்டா. எவ்வளோ சினிமால வேலை கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் எங்கள் மனசை பரிமாறிக்கொண்டோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து என் மனசை நான் அவகிட்ட கொடுத்துட்டேன், என் இருதயத்தை நான் அவகிட்ட கொடுத்துட்டேன், அவ இருதயத்தை நான் வாங்கிட்டு எல்லாம் சொல்லுவோம்ல. அது என்னன்னா, அண்ணன் இங்க உட்கார்ந்துகிட்டேவும் அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஏன் நினைச்சிட்டு இருக்காரு. சோ அவரோட மனம் எங்க இருக்கு? அவருடைய மனம் அவர் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருக்கு. நம்ம அமெரிக்காவை நினைச்சா அமெரிக்கால இருக்கு, கேர்ள் ஃபிரெண்ட் நினைச்சா கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருக்கு. புக்கை திறந்து எக்ஸாமுக்கு படிக்கணும்னு வச்சா கவனம் புக்ல வச்சா மனசு புக்ல இருக்கு. மனம் எங்க இருக்கோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களா புத்தி எடுத்து கொடுக்கும். புத்தி அது என்னன்னு சொல்லுவோம், அதனால என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி நீ தப்பிக்கலாம், இது எப்படி நீ டீல் பண்ணலாம், இப்படிதான் நடக்குமோ, இப்படி நடக்க இப்படி அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் சொல்றதுதான் உங்க புத்தி. ஓகே, சோ அப்போ மனமும் புத்தியும் எங்க இருக்கு? உங்கள் கவனம் எங்கே இருக்கோ உங்கள் மனமும் புத்தியும் அங்கே இருக்கு. ஓகே, இந்த புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவா யோசிச்சு உங்களுக்கே டயர்ட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம், சரி நான் எதுக்கு கவனத்தை அது மேலேயே வைக்கிறேன், என் கவனத்துக்கு நான் வேற பக்கம் வச்சா புத்தி அதை பத்தி என் கவனம் ஃபுல்லா இப்ப அந்த பண பிரச்சனை இருக்கிறதுனால புத்தி கண்ட கருமத்தையும் பேசுது, நான் என் மனசுக்கு இங்க வச்சிடறேன். அப்ப புத்தி அதை பத்தி தானே பேசும். நான் ஒரு நல்ல ஃபியூச்சர்ல பாசிட்டிவான விஷயத்து மேலே என் கவனத்தை வச்சிடறேன். அங்க வச்சேன்னா அப்ப என் புத்தி அதை பத்தி என்ன பேசும். அப்ப அந்த நல்ல பாசிட்டிவான விஷயத்தை எப்படி நடத்தலாம், அது எப்படிலாம் இருக்க போகுது, அது எப்படிலாம் நடக்கும், அதுக்கு நம்ம எப்படிலாம் ரெடி பண்ணி, இப்படி என் புத்தி நல்ல விதமா பேசி போகுது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். சோ அதுக்குதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், நம் கவனம் எங்க இருக்கோ மனம் அங்கே இருக்கும். மனம் எங்கே இருக்கோ புத்தி அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவாவும் பேசும், நெகட்டிவாவும் பேசும். அது உங்க புத்தி எப்படியோ, நல்ல புத்தியா இருந்தா அப்படி இருக்கும், கெட்ட புத்தியா இருந்தா நெகட்டிவா பேசும். சோ அது நீங்க உங்க புத்தியை எப்படி வளர்த்துக்கிறீங்கன்றத பொறுத்தது. நீங்க நல்ல புத்தியா வளர்த்தீங்கன்னா, இந்த கதை கேட்டிருக்கீங்களா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ரெண்டு நாய் இருக்கு, ரெண்டு நாய், ஒரு நல்ல நாய் ஒண்ணு, ஒரு கெட்ட நாய் ஒண்ணு. இதுல எந்த நாய் உயிரோட இருக்கும், எந்த நாய் ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டா, நீ எந்த நாய்க்கு சோத்த போடுறியோ அந்த நாய் தான் ஜெயிக்கும். இன்னொரு அப்போ நல்ல நாய்க்கு நீ சோத்த போட்டா அந்த நல்ல நாய்க்கு எனர்ஜி கிடைக்கும். அப்போ கெட்ட நாய் சோறு இல்லாம செத்து போயிடும். அப்ப யாரு ஜெயிப்பா? நல்ல நாய் தான் ஜெயிக்கும். அந்த மாதிரி புத்திய வந்து நல்ல விஷயங்கள் மேலேயே நல்ல விஷயங்கள் அப்படியே புத்திய அப்படியே நல்ல சோறு போட்டு வளர்த்தீங்கன்னா, புத்தியும் வந்து மனம் எதை பற்றுகிறதோ அதை பத்தி நல்ல விஷயமா அந்த புத்தி எடுத்து கொடுக்கும். சும்மா அப்படி ஃபியூச்சரை பத்தி அடுத்த மாசம் அப்படின்னு, அடுத்த மாசம் என்னெல்லாம் நல்ல விஷயம் என்ன இருக்கு, அடுத்த மாசம் என்னெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு, அடுத்த மாசம் இதெல்லாம் சூப்பரா இருக்கு, அடுத்த மாசம் இந்த 3 நாள் வரை அப்படியே நல்லதான் எடுத்து கொடுக்கும். அதே கொஞ்சம் புத்தி மோசமா இருந்ததுன்னா, நீங்க நெகட்டிவா இருந்து பழகி இருந்தீங்கன்னா, அடுத்த மாசம் வாடகை, அடுத்த மாசம் இஎம்ஐ, அடுத்த மாசம் அவங்களோட பிரச்சனை, அடுத்த இப்படி. சோ பேசிக்கலி உங்க மனசையும் புத்தியும் நீங்க எப்படி டியூன் பண்ணி எப்படி வச்சுக்கிறீங்களோ அப்படிதான் உங்க லைஃபும் அமைய போகுது. சோ அதுதான் இந்த தெளிவு முதல்ல உங்களுக்கு வேணும். நம்ம கவனம் எங்க இருக்கோ மனம் அங்கே இருக்கும், மனம் எங்கே இருக்கிறதோ புத்தி அதை பற்றி தான் பேசும். ஓகே, சரி, இது தெரிஞ்சிருச்சு. இப்ப என் மனசை அதை அங்க வைக்க முடியல, என் மனசு கடந்த தவியா இந்த பண பிரச்சனை, கந்த வட்டிக்கார இஎம்ஐ, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது அது, என் மனசு இப்படி தாங்க போகுது. என் மனசை ஒரு நல்ல விஷயத்து மேல வைக்க முடியலைங்க. என் மனசு வந்து நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, என் மைண்ட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் நம்ம புலம்போல அது என்ன பண்ணலாம் தெரியுமா? அதுக்கும் ஒரு சின்ன புரிதல் தான். அந்த சின்ன புரிதல் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க எஸ்கேப். அது என்ன புரிதல்? அந்த புரிதலோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். அது என்ன புரிதல்னா, சரி, இந்த மனமும் புத்தியும் நீங்க இல்ல, அது உங்களோட கருவி. இறைவனும் இயற்கையோ நம்ம ஒரு விஷயத்தை சிந்திப்பதற்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வதற்கும், நம்ம வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட கருவி. எப்படி ஒரு கையை கொடுத்தான், எப்படி ஒரு கண்ணு கொடுத்தான், காது கொடுத்தான், மூக்கு கொடுத்தான், அது மாதிரி மனசுன்னு ஒண்ணு கொடுத்துக்கிறான், புத்தின்னு ஒண்ணு கொடுத்துக்கிறான். அது நாம இல்ல. அது நம்மளுடைய கருவி. அது வேற, நான் வேற. என்னுடைய மனம் வேறு, நான் வேறு. என்னுடைய புத்தி வேறு, நான் வேறு. அப்பதான் நம்மளுக்கு தெரியும் நான் வேறு, என்னுடைய எண்ணங்கள் வேறு அப்படின்னு. இல்லைன்னா நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் நம்ம உண்மை நம்பிடுவோம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இந்த மைண்ட் கொஞ்சம் டல் ஆகி நெகட்டிவா யோசிச்சதுன்னா, என்னமோ அது கட்டாயம் அது நடக்க போகுதுன்னே நம்பிடுவோம் நம்ம. அது இப்ப கதை விட்டுருக்கோம், அந்த கந்து வட்டிக்காரன் வந்தானா அப்படி கத்த போறோம் என்னமோ அப்படின்னு இப்ப பேசுச்சுல,
அது என்னமோ அது நான் உண்மையிலே அப்படியே நடக்க போகுது அப்படின்னு நீங்க நம்பிடுவீங்க. அது இப்ப புத்தி பேசிச்சல ஒண்ணு அதுதான் ஆக்சுவலா நடக்க போது நீங்க நம்பிடுவீங்க. ஏன்னா அதுதான் நானுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என் மனசுதான் நானு, என் புத்தி தான் நானு. உங்கள் மனம் ஒரு கருவி, உங்கள் புத்தி ஒரு கருவி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கருவி. நீங்க வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம், வேணாங்கும் போது எடுத்து உங்க பைக் மாதிரி பைக் எடுத்து வெளியே போலாம், வேணாலும் பார்க்கிங்ல ஓரமா வை. உங்களுக்கு வேணுங்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேணுங்கும் போது அதை நிறுத்திக்கலாம். ஆனா நம்மளால ஏன் அதை பண்ண முடியலன்னா அதுதான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். நான் வேற, என் மனசு வேற. இந்த மனசும் புத்தியும் எனக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள், என்னுடைய டூல்ஸ். அது நான் இல்லைன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி தெரியுமா? இப்ப ஃப்ரெண்டு கிட்ட புலம்பும் போதோ இல்ல ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவீங்க? என் மனசே என்கிட்ட இல்லடா அப்படின்னு சொல்லுமா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, என் மனசுன்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன், அப்புறம் என்னோட மனசுன்னு ஒண்ணு தனியா இருக்கு, அப்படிதானே? மச்சான் என்னோட காருடா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வேற, அந்த காரு வேற, அது என்னோட கார். அந்த பைக் என்னோட தான். என்ன அர்த்தம்? நான் இங்க இருக்கேன், அந்த பைக் அங்க இருக்கு, அது என்னோட பைக். அப்போ என்னோடதுன்னா என்ன அர்த்தம்னா, அது நான் இல்ல. நான் என்ன காரா இல்ல நான் என்ன பைக்கா? என் காரு என் பைக்குனா நான் இங்க இருக்கேன், அது என்னோடது. அது மாதிரியேதான் மச்சான், என் மனசு சரியில்லைன்னா நான் என்ன மனசா? நான் இங்க இருக்கேன், அது என் மனசு. என் புத்தியே சரியில்லை மச்சான், நான் என்ன புத்தியா? என் புத்தி அது என்னோடது. நான் தனி, என்னோட புத்தி தனி, அது என்னோட புத்தி. அது என் காரு, அது என் பைக். நான் கார் இல்ல, நான் பைக் இல்ல. அது என் மனசு, அது என் புத்தி. நான் மனசு இல்ல, நான் புத்தி இல்ல, அது என்னோடது. அவனுக்கு இருக்குன்னு தெரியுது. நம்ம சொல்லும்போது கரெக்டா தான் சொல்றோம்ல. மச்சான் என் மனசு வருத்தத்துல இருக்கு, என் மனசு அலைவா இது, என்னுடைய மைண்ட் ஓடுதான் மச்சான். என்னோட மைண்ட் தானே ஓடுது, நம்ம ஓடல இல்ல. நான் இல்ல, அப்போ நான் இங்கதான் இருக்கேன், என் மைண்ட் தான் ஓடுது. அப்போ நான் வேற, என் மைண்ட் வேறன்னு ஆட்டோமேட்டிக்கா தெரியுதா? அப்படின்ற ஒரு புரிதல். அதுல ரொம்ப நீங்க ஆழமால இறங்க வேணாம். ரொம்ப ஆழமா போனா நீங்க நிறைய படிக்கணும், இல்லைன்னா நீங்க அந்த கர்ம பயிற்சி தான் எடுத்துக்கணும். பட் அது தேவையில்லை. இது உங்களுக்கே புரியுது இல்ல? என் மனசுன்னா உடனே அது நான் வேற, என்னோட மனசு ஆயிடுது இல்ல? அப்படி அந்த மாதிரிதான். சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நாள் முழுக்க இதை நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். நான் வேற, என்னுடைய மனசு வேற, என் புத்தி வேற. என்னுடைய மனசும் புத்தியும் எனக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள். என் கவனத்தை நான் எங்க வைக்கிறேனோ என் மனசு அங்கதான் இருக்கும். என் மனசு எங்க இருக்கோ என் புத்தி அதை பத்தி தான் யோசிக்கும். நான் ஆர்டர் போடலாம், அதை ஏன் கவனத்தை தூக்கி நான் இங்க வைக்கலாம், இது மேல கவனத்தை வை, இது மேல கவனத்தை வச்ச புத்தி இதை பத்தி பேசும். போதும். இப்ப கவனத்தை தூக்கி இது மேல வை, இது மேல கவனத்தை வச்சு என் மனசு இங்கதான் இருக்கும், என் மனசு இங்க இருந்து என் புத்தி இதை பத்தி தான் யோசிக்கும். போதும். இப்படி நீங்க எதன் மேல கவனம் வைக்கணுமோ அதன் மேல கவனம் வைக்க முடியும். எப்போ? ஃபர்ஸ்ட் அது வேற, நான் வேற அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். காட்டு கத்தல் கத்தி கத்தியே உங்களுக்கு புரிஞ்சுக்குள்ள நீங்க வேற, உங்க மனசு வேற, உங்க புத்தி வேற. புரிஞ்சதா? ஓகே. சோ அதுதான். சோ அந்த தெளிவை இன்னும் அப்படி வளர்த்துக்கோங்க. சொன்னது போல அந்த கர்மத்தில் இருக்க வீடியோஸ் சும்மா திரும்ப திரும்ப ஏற்கனவே பார்த்த வீடியோவா இருந்தாலும் அது நீங்க, ஏன்னா ஒரு 10-15 வீடியோ இருந்தாலும் விஷயம் ஒண்ணுதான். இப்ப நான் சொன்னதுதான் அங்கும் இருக்கும், கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா திரும்ப அந்த மைண்டுக்கு அதை புரிய வைக்கும். அந்த சப்கான்சியஸ்ல இறங்கும், சித்தத்துக்குள்ள இறங்கும். இந்த அகங்காரம் ஒத்துக்கும். இப்ப நான் சொல்லிட்டேன்ல, அதனால நீங்க இதை ஒத்துக்கணும் அவசியம் இல்லை. அது உங்களுக்கு அகங்காரம் ஒத்துக்கணும், ஈகோ ஒத்துக்கணும். அதை ஆமாடா என் காருன்னு சொல்லும் பொழுது நான் வேற, என் காரு வேற. அப்ப என் மனசுன்னு சொல்லும் போது நான் வேற, என் மனசு வேற தானே. கார் எப்படி என்னோடதோ அது மாதிரி மனசு என்னோடது. கார் எப்படி என் பயன்பாட்டிற்கு உபயோகமா இருக்கோ அது போல மனசு என்னுடைய பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது. அது நான் இல்ல. சோ அது என்ன யோசிக்கணும், அதை என் கவனத்தை எங்க வைக்கணும், அது அங்கதான் போகுது. சோ கவனத்தை இப்படி எல்லாம் உங்களுக்கு வரும், பழக்கம் வரும். சோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி இந்த அந்த கர்ணம் வீடியோஸ் திரும்ப அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்ன்ற வார்த்தையில உள்ள போகும். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, அது நாம இல்ல, அது நம்ம கருவிகள்ன்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். என்னன்னே தெரியாது மெதுவா உங்களுக்குள்ள ஒரு அமைதி பிறக்க ஆரம்பிக்கும். என்னமோ இல்லை, ஏதோ ஒரு கண்ட்ரோல் இல்லாம போனது இப்போ ஏதோ உங்க கையில கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு மெதுவா தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து செய்ய செய்ய கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கு. நான் எதை கவனம் வைக்கிறேனோ அதை தான். தேவையில்லாதெல்லாம் யோசிக்க முடியாது. நான் எதுல கவனம் வைக்கிறேனோ அதுல போக்கஸ்டா இருப்பேன், அப்படிலாம் வரும். அப்போ நீங்க வாழ்க்கையில நினைத்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா போக்கஸ் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு அப்போ வரும். சோ இல்லைன்னா நம்ம ஒரு விஷயத்து மேல கவனத்தை வைப்போம், அதுக்குள்ள மனசு கவனத்தை இங்கதான் வைக்கிறேன், பட் மனசு அங்க இருக்கு, அதை பத்தி புத்தி என்னமோ தப்பு தப்பா எடுத்து கொடுக்குது, என்ன படத்துனே தெரியல, பயமா இருக்கு, இப்படி எல்லாம் நடக்கும்.
இந்த தெளிவுக்கு வாங்க. நீங்க வேற, உங்கள் மனம் வேறு, நீங்கள் வேறு, உங்கள் புத்தி வேறு, அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள் அப்படின்ற ஒரு தெளிவோட அப்படியே அந்த தெளிவோடவே இருங்க. அப்படியே டே ஃபுல்லா அப்படி அந்த தெளிவோடவே இருங்க. டோன்ட் ஃபர்கெட் இட். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அன்கிளச் ஆயிடும் அந்த மனமும் புத்தியும். அது நான் இல்லைன்றது அப்படியே அன்கிளச் ஆயிடும். அதுக்கப்புறம் அது உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்க அழகா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சாதித்துக் கொள்ளலாம். ஓகேவா? சோ அந்த ஒரு செய்தியோடு இதுதான் நம்ம பயிற்சியில சொல்லித்தரோம். பயிற்சி 5 நாள் அந்தக்கரண சுத்தி பயிற்சின்னு நீங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இல்ல ஆடோ இல்லைங்க பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்ல மற்ற வீடியோஸ்லாம் நான் அப்பப்போ சொல்லிட்டு இருப்பேன். அதுல முதல் நாளே இத வச்சு செஞ்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் 5 நாள் பயிற்சியில முதல் நாள் பயிற்சியிலேயே நான் வேறு, எண்ணங்கள் வேறு, இதெல்லாம் பிரிச்சு விட்டு அப்புறம் அடுத்தடுத்த நாள் வேற பயிற்சி போகும். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்துல நீங்க இந்த 5 நாள் அந்தக்கரண சுத்தி பயிற்சியும் எடுத்துக்கலாம். இது ஆன்லைன் கோர்ஸ் தான். கீழே லிங்க்ல இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் அதை அப்படி கிளிக் பண்ண வேண்டியது, ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது, லாகின் பண்ண வேண்டியது, கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. சும்மா காலைல 10 மினிட்ஸ், நைட் 10 மினிட்ஸ், அவ்வளவுதான் போதும். 5வது நாள்ல மைண்ட் உங்க கண்ட்ரோல் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், உங்கள் மூச்சு மேல கவனம் வைக்கிற பக்குவம் வந்திருக்கும், மெடிடேஷன் பண்றதுக்கான ஒரு தகுதி உங்களுக்குள்ள வந்திருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ தேவைப்பட்டா கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணிட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இந்த அந்தக்கரண சுத்தி பிளேலிஸ்ட்ல சும்மா அப்படியே அந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த வீடியோஸை பார்த்துட்டே இருக்கவே உங்கள் மனம் தனியா, புத்தி தனியா, எல்லாம் தனித்தனியா பிரியும். உங்க கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் தனித்தனியா அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுதான். ஓகே, சோ தட்ஸ் இட். அந்த ஒரு நல்ல விஷயத்தோட மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய சேனல். பாய்.